வாங்க சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. எண்ணெய் 3 குழிக்கரண்டி விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, சீரகம், ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டினதை போட்டுக்கலாம். ஒரு கிளாஸுக்கு 2 வெங்காயம் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். மொத்தம் 6 வெங்காயம் போட்டிருக்கேன். அதாவது 3/4 கிலோ ரைஸுக்கு. நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். புதினா இலை போட்டுக்கலாம். இலை சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். ஆறு தக்காளி போட்டிருக்கேன், மீடியம் சைஸில் ஸ்லைஸாக கட் பண்ணுது. ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 5 போட்டிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணது நல்லா வதக்கிக்கணும். மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதில் பிரியாணி மசாலாவும் போட்டிருக்கேன். இப்போ கறி மசாலா பொடி போட்டிருக்கேன். இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். சிக்கனுக்கும் சேர்த்து ரைஸுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். இந்த தலை கால்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நல்லா வதக்கின வாட்டி தண்ணி போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ 3 கிளாஸ் ரைஸு போட்டுக்கலாம். 3/4 கிலோ ரைஸு. நல்லா கொதி வரட்டும். நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். எங்கள் ரைஸுக்கு 3 விசில் விட்டால் தான் வேகும். இப்போ 3 விசில் விட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் ரைஸு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடலாம். கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க.